இப்போ நான் இந்த ரெக்கார்டட் செஷன் ஏன் போடுறேன்னா லைக் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கு, நிறைய பேர் ஊருக்கு போவீங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேரெக்டாக ரெக்கார்டட் செஷன் நான் போட்டுறேன். நான் ரெக்கார்டட் செஷன் நான் போட்டுருக்கேன், நீங்கள் பாருங்கள். டவுட் இருந்தால் வந்து நீங்கள் பர்சனலாக என்கிட்ட கேட்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ லைவ் கிளாஸ்னால் வைக்கிற அளவுக்கு டைம் இல்லை, டைம் இப்போ 11 மணி, ஓகேவா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ முடியுமா நான் பார்க்குறேன், ஓகே? ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கியூப்ஸ் அண்ட் டைசஸ்னு ஒரு சாப்டர் இருக்குது, ஓகேவா? சாப்டர் ஆக்சுவலாக ரெக்கார்ட் எடுத்தேன். ஆனால் எடுக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரெக்கார்ட் ஆகலை, செஷன் ரெக்கார்ட் ஆகலாம். நான் வந்து திருப்பி நான் பர்சனலாக நானே ரெக்கார்ட் பண்ணி நான் போடுறேன், ஓகேவா? ஸோ டவுட்னா அப்புறமா நீங்கள் கேளுங்க, ஓகே? ஸோ இப்போ என்ன சொல்கிறேன் பாருங்க, கியூப்ஸ் அண்ட் டைசஸ், ஓகேவா? ஸோ கியூப்ஸ் அண்ட் டைசஸ் பேசிக்கலி வந்து ரொம்ப சிம்பிளான சாப்டர் தான். இதில் வந்து பெருசாக கற்றுக்கிறதுக்கு எதுவும் இல்லை, கொஞ்சம் லைக் ஃபிலிம் ஷேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் தூரம் நீங்கள் லைக் அனலைஸ் பண்ணி ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு, நீங்களும் தப்பு நீங்கள் என்ன புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக பண்ணலாம், ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்கிறேன் பாரு, இப்போ வந்து கியூப்ஸ் அண்ட் ஃபேஸஸ், ஓகேவா? ஸோ கியூப்ஸில் எல்லாருக்குமே தெரியும் எத்தனை ஃபேஸஸ் இருக்குன்னு, ஓகேவா? 6 ஃபேஸஸ் இருக்கும். 6 ஃபேஸஸ்ன்றது நான் மென்சுரேஷன் நடத்திருக்கேன், ஓகேவா? ஸோ அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், மென்சுரேஷன் நடத்திட்டு நான் கியூப்ஸ் அண்ட் டைசஸ் போகிறேன், ஓகேவா? நான் டேரெக்டாக மென்சுரேஷன் நடத்தாமல் தான் கியூப்ஸ் அண்ட் டைசஸில் மேபி லைக் கஷ்டப்படலாம், ஓகே? ஸோ அந்த வெர்டைசஸ், கார்னர்ஸ் எல்லாமே நான் முன்னாடியே சொல்லி கொடுத்துருப்பேன். வெர்டைசஸ் என்ன, கார்னர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே போய் பாருங்கள், ஓகேவா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஷன் நான் எலாபரேட்டாக எடுக்க பார்க்குறேன், ஓகேவா? ஏன்னா நீங்கள் இல்லைனாலும் நான் டக்குன்னு லைக் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது, ஏன்னா யாரும் கேட்கல. ஸோ எனக்கு எங்கே தெரியும் நீங்கள் எங்கே வீக்காக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, ஓகே? நான் டக்குன்னு நான் எடுக்க பார்க்குறேன், ஏன்னா நான் முடிக்கணும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு கியூப்ஸ், ஓகே? கியூப்ஸ்னால் 6 ஃபேஸஸ் இருக்கும், எட்ஜஸ் வந்து 12, வோர்டெக்ஸ் வந்து 8 இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்னென்னா, ஓகே, ஸோ இங்கே ஒரு தடவை நான் ரிவைஸ் பண்ணுறதுக்காக வேணால் இங்கே போட்டிருக்காங்க, ஓகே? இந்த பிடிஎஃப் இருக்குது. ஸோ வெர்டெக்ஸ்னா இந்த கார்னர்ஸ் எல்லாமே வெர்டெக்ஸ் சொல்லலாம். எட்ஜ்னா அந்த லைன்ஸ், ஓகேவா? இந்த லைன்ஸ் பிட்வீன் 2 வெர்டெக்ஸ், ஓகே? ஃபேஸ்னா அது 2D பிளேனில் இம்ப்ரிண்ட் ஆயிருக்குல்ல, அதுதான் ஃபேஸ், ஓகே? இதுதான் ஃபேஸ். ஸோ வந்து கியூப்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன, இது ரூபிக்ஸ் கியூப் மாதிரி தான், ஓகே? நீங்கள் சின்ன வயசு ரூபிக்ஸ் கியூப்லாம் விளையாண்டுருக்கீங்க, ஓகே? ஸோ அந்த நம்ம நார்மல் ரூபிக்ஸ் கியூப் நம்ம என்ன சால்வ் பண்ணால் 3x3 ரூபிக்ஸ் கியூப் சால்வ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ அதுதான் கம்பேரிட்டிவ்லி ஈஸி, ஓகே? 2x ரொம்ப சாப்பியாக போட்டுலாம். 3x3 கொஞ்சம் டிஃபிகல்ட், 4x கொஞ்சம் டிஃபிகல்ட். லைக் the more the number of cubes, smaller cubes, more will be difficult to solve the whole structure, whole Rubik's cube, okay? ஸோ இப்போ வந்து இதுதான் 4x4 ரூபிக்ஸ் கியூப் மாதிரி, ஓகேவா? ஸோ இப்போ ஒரு கியூப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இங்கே போடுறேன். இப்போ வந்து ஒரு கியூப் இருக்கு அப்படின்னா அந்த கியூப்ல எத்தனை கட் பண்றோம்னு நீங்க ரொம்ப முக்கியம், ஓகேவா? ஸோ சப்போஸ் இப்படி கியூப் போடுறேன், இப்படி ஒரு கியூப் பெருசாக போட்டுருக்கேன், ஓகே? இன்னொரு கியூப் போடுறேன். ஆக்சுவலாக பேசிக்கலி 2 ஸ்கொயர்ஸ் தான் போட்டிருக்கேன், ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஐம் கனெக்டிங் தீஸ் 2 வெர்டைசஸ், ஓகே? கொஞ்சம் இம்ப்ராப்பராக தான் இருக்குது. இந்த டாட்டட் லைன்ஸ் கொடுத்துருக்கேன், அந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் வர மாதிரி. திஸ் லைன் இஸ் hidden behind this plane, the plane are different, ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னு பாரு, இப்போது இதில் வந்து 1 2 3, ஓகே, 3 கட்டு போகும். ஸோ இப்போ இங்கே எத்தனை கட் போட்டிருக்கேன், 3 கட்ஸ் போட்டிருக்கேன், ஓகே? 3 கட்ஸ் போட்டேன்னா உன்னிப்பாக கவனிச்சுன்னா 4 செக்ஷன்ஸ் வருது பாரு. இது ஃபர்ஸ்ட்டு, இது செகண்டு, தேர்டு, இது ஃபோர்த்து, ஓகே? பை கிவிங் 3 cuts, 3 vertical cuts, you get 4 vertical pieces, 4 pieces. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா n cuts கொடுத்த அப்படின்னா n-1 செக்ஷன்ஸ் வந்து சாரி n+1 செக்ஷன்ஸ் உன் கைக்கு வரும், ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ நான் இப்போ லைக் வெர்டிக்கலாக கட் பண்ணுறேன்னா இப்படியும் அந்த கிராஸ் செக்ஷன் இது வந்து ஒரு கட், இது எல்லாமே வெர்டிக்கல் கட். என்ன பண்ணுறேன் பாரு, இப்போ கூட வந்து நான் ஹாரிசன்டல் கட்டும் கொடுப்பேன். ஹாரிசன்டல்ல 4 கொடுக்கணும்னு வச்சுக்கோ. 1 2 ஓகே 3. ஸோ இது வந்து ஒரு செக்ஷன், இது ஒரு செக்ஷன், இது ஒரு செக்ஷன், இது ஒரு செக்ஷன். ஸோ இது வந்து எப்படி இருக்கும், லைக் இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும், இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும், ஓகே? இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும், ஓகேவா? அது மாதிரி நம்ம இந்த பேஸ்லையும் கட் பண்ணுவோம், இந்த பேஸ்லையும் 4 வரும், ஓகே? இந்த இடத்துல நல்லா வரைய முடியல, ஆனால் அப்படி புரிஞ்சுல. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இங்கே பாருங்க, இதில் 1
1 2 3 4. ஸோ இப்போ எத்தனை 3 கட்டு கொடுத்தேன், எத்தனை கட்டு கொடுத்துருக்கேன், 3 ஹாரிசான்டல் கட்டு கொடுத்துட்டேன். ஸோ 3 ஹாரிசான்டல் கட்டு கொடுத்தா 4 ஹாரிசான்டல் பீசஸ் வரும். ஓகே, அதான் நாங்கள் சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல தான் சொல்லுங்கள். சரியா? ஸோ ஞாபகம் வச்சுக்கணும், அப்புறம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே லைக் யூஸ்வலாக ரூபிக்ஸ் கியூப்ல எப்படி இருக்குன்னா, இட் இஸ் மேட் ஆஃப் சிமிலர் டைப் ஆஃப் கட்ஸ். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் சொன்னேன், இப்போ வந்து ரூபிக்ஸ் கியூப் 3x3 ரூபிக்ஸ் கியூப் 4x4 ரூபிக்ஸ் கியூப் தானே சொல்லுவார். இப்போ இந்த இங்கே இருக்குப்பா, இங்கே பாரு, இங்கே வந்து இங்கே எத்தனை, அதாவது ஹாரிசான்டல்ல 4 பீசஸ் இருக்குன்னா வெர்டிக்கல்லையே வந்து 4 பீசஸ் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் கட் பண்ணுவோம், சிமெட்ரிக்கலாக கட் பண்ணுவோம். ஓகேவா? அதே மாதிரி தான் எல்லா பேஸ்லையும் இருக்கும். ஸோ இங்கே மட்டும் 3 அங்கே அப்படிலாம் இருக்காது. ஸோ ஈவனாக எல்லாத்தையும் கட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அப்படின்னா எத்தனை பீசஸ் இருக்கும், n கியூப் பீசஸ் இருக்கும். ஓகேவா? கரெக்டா? நீ யோசிச்சு பாரு, இப்போ வந்து ரூபிக்ஸ் கியூப்ல 3x3 ரூபிக்ஸ் கியூப் சொல்றோம், அதான் ஈஸி. கரெக்டா? இது வந்து ஒரு ஃப்ரண்ட் சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு. கரெக்டா? ஓகே, ஸோ இந்த கட்ஸ்லாம் நான் வேற கலர்ல கொடுக்குறேன். இது ஒரு கட்டு, ரெண்டு கட்டே போதும். கரெக்டா? 2 cuts are enough to make 3 pieces. Similarly, vertical cuts. கரெக்டா? ஓகே, இந்த ஃபேஸ் மட்டும் நீங்கள் கவனிங்க, மேலேயும் இப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகும், அது மறந்துடாதீங்க. மேலேயும் கட் பண்ணணும், இங்கேயும் கட் பண்ணணும். ஓகேவா? இங்கேயும் கட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னு மட்டும் பாருங்க. ஸோ இது வந்து நீங்கள் வரைஞ்சதுக்கப்புறம் என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ இந்த பாருங்களேன், என்னடா காசு 11 மணிக்கு? அது ஆக்சுவலா என்ன ஆயிடுச்சுனாடா, நீங்களாம் ஊருக்கு போறீங்களா? ஸோ ஊருக்கு போறதுனால நான் என்ன பண்ணலாம் பிளான் பண்ணிட்டேன்னா, இன்னைக்குள்ள என்னால முடிஞ்ச அளவுக்கு முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நைட்டு நான் சொல்லிருக்கலாம்ல. நான் அப்படியே கேட்டேன், சொல்லிருக்கலாம்லப்பா, நானும் வந்து ஜாயின். இல்லடா, நான் லாஸ்ட் மட்டும் தான் முடிவு எடுத்தேன். மாநாடு படத்துல பாத்திருக்கியா, முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. சரி, நீ சொல்றதுனால ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. பரவாயில்ல, வீடியோ அப்லோட் பண்ணுங்க. ஓகே, ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கா? இப்போ நான் பரவாயில்ல, பொறுமையா யூடியூப்ல பாத்துக்கிறேன். ஒண்ணு நாளைக்கு பாப்பேன், இல்லைன்னா நாளைக்கு வச்சு ஊருக்கு போயிட்டு பாத்துக்கிறேன். சரி, ஓகே, சென்னை வந்து போறதுன்னா ஓகே, நான் ரெக்கார்ட் என்னடா பண்ணிட்டு இன்னொரு ஹரிஸ்ராஜ் வரும். நான் தான் ஒரு ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னொரு ஸ்கிரீன்ல வந்து நான் என்னதை நடத்திட்டு இருக்கேன் இப்போ. நான் கியூப்ஸ் அண்ட் டேசஸ் நம்ம நடத்தும் போது நீ ரெக்கார்ட் பண்ண போயிட்டல. ஓ, அதை திரும்ப உட்காந்து நடத்திட்டு இருக்கியா? ஆமா ஆமா ஆமா. ஹரிஸ்ராஜ்னா டெடிகேஷன், ஹரிஸ்ராஜ்னா தியாகம். போதும் போதும் போதும், பரவாயில்ல. சரி, போய் தூங்குனா தூங்கு, நான் முடிச்சுட்டு நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, பாய் பாய். ஓகே, ஸோ இப்போ நான் எங்கே விட்டுங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்களேன். ஸோ இது வந்து செக்ஷன் 1. கரெக்டாக? இது செக்ஷன் 1. அதாவது நான் டாப் வியூலேருந்து சொல்கிறேன். ஓகேவா? இங்கே இது வந்துடும். கரெக்டாக? ஸோ இப்போ மேலேருந்து பார்க்கும்போது உனக்கு மூணு கட்டம் தெரியும். லைக் இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. நான் மேலேருந்து வரையறேன். டாப் வியூலேருந்து பார்க்கும்போது ஒரே ஒரு செக்ஷன் எடுத்து அப்படின்னா, இது கரெக்டா இப்படி இருக்கும், இப்படி தெரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னு பாரு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் கியூப்ஸ் மட்டும் இருக்குல்ல, நான் இங்கே வரைகிறேன். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. லைக் இமேஜின் பண்ணாட்டி கஷ்டம். இப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா? ஓகே, இப்போ புரியும் நினைக்கிறேன். ஓகே, இது ரொம்ப கேவலமாக இருக்கு. சரி, ஓகே, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மேலே இருக்கிற இந்த லேயர் மட்டும் இருக்குல்ல, இந்த பின்னாடி இருக்கிற 2 பீஸை விட்டுருங்க. இது ஃபர்ஸ்ட் பீஸ்னு வச்சுக்கோ, செகண்ட் பீஸ்னு வச்சுக்கோ. இது ரெண்டுத்தையும் விட்டுரு.
லாஸ்ட் நம்ம கண்ணு தெரியும் பார்த்தியா, அதை மட்டும் உடச்சி எடுத்துடுறோம். ஓகே, ரூபிக்ஸ் கியூப்ல ஒரே ஒரு சைடு, ஓகே, இப்போ ரெட் கலர் சைடு மட்டும் உடச்சி எடுத்துடுறோம். ஓகே, உடச்சி எடுத்தா எப்படி தெரியுமா? ஸோ இது எத்தனை கியூப் இருக்குன்னு பாரு, 1 2 3, இங்கேயும் 1 2 3, ஸோ 3 × 3 9. ஸோ டோட்டல் 9 கியூப்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்படின்னா இது 3 ஸ்கொயர், 3 ஸ்கொயர். ஆனால் இப்போ என்ன, இங்கே பாரு, இங்கே வந்து இதுலேயும் இந்த மாதிரி ரிஜிட் செக்ஷன், ரிஜிட் செக்ஷன் சொல்ல முடியாது, இந்த மாதிரி குரூப் ஆஃப் ஸ்மாலர் கியூப்ஸ் வந்து எத்தனை இருக்கு? 3 இருக்கு. 3 இருக்கு. இது 1த்துல 9னா 3த்துல எத்தனை இருக்குன்னா இன்டூ 3, 9 × 3. ஓகே, 9 × 3, அதுதான் வந்து 3 கியூப். ஓகேவா? அப்படி இல்லாட்டி சும்மா மகப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இல்லாட்டி வேணா நான் ஏதாவது அனிமேஷன் மாதிரி நான் அனுப்புறேன் அப்புறமா, முடிஞ்சா. ஓகேவா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கியூப்ஸ் எத்தனை பார்த்தோன்னா n கியூப், வேர் n ரெப்ரசன்ஸ் number of smaller cubes. நான் வேற இடத்துல எழுதுறேன். number of smaller cubes, okay, number of small cubes in one side, எந்த சைடு வேணாலும் எடு. ஓகேவா? எக்ஸாம்பிள் இந்த சைடு எடுத்துக்கோ. இந்த சைடில் எத்தனை கியூப் இருக்கு? 1 2 2 3. ஓகே, சைடுனா என்ன சொன்னா the line joining the two adjacent vertices. ஓகே, the line joining any two vertices சொன்னா தப்பு, ஏன்னா அப்போ டயக்ராம்ஸ் வந்துடும். ஓகே, அதெல்லாம் மென்சுரேஷன் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இங்கே வந்து 1 2 3. ஓகே, அவ்வளோதான். ஸோ 3 கியூப் போட்டோம் 57 ஆன்சர். இல்லாட்டி சிலருக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் கட்ஸ், நம்பர் ஆஃப் கட்ஸ் எப்படி சொல்லுவேன்? இப்போ சப்போஸ் கே கட்ஸ், இங்கே எத்தனை கட்ஸ் போட்டிருக்க? 2 கட்டு போட்டிருக்க. 2 கட்டு போட்டால் 2 கட்டு போட்டோன்னா எனக்கு எத்தனை ஸ்மாலர் கியூப்ஸ் வரும்? 3 வரும். அதாவது ஸ்மாலர் கியூப்ஸ் இந்த சென்ஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சைடில் 3 சின்ன கியூப் வரும்னு நான் சொல்கிறேன். ஓகே, இந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஓரளவுக்கு அக்யூரேட்டாக நான் சொல்ல பார்க்குறேன். ஓகே, எனக்கு தூக்கமாக இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் அக்யூரேட்டாக சொல்ல பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறேன்னு பாரு. இதே ஃபார்முலாவை நான் எப்படி எழுதலாம்னா k+1 தி ஹோல் கியூப்னு எழுதலாம். ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா k+1 தானே நான் முன்னாடியே சொன்னேன்ல. இப்போ கே கட்ஸ் கொடுத்தேன்னா எத்தனை ஸ்மாலர் கியூப்ஸ் வரும், எத்தனை செக்ஷன்ஸ் வரும்? k+1 வரும். ஓகேவா? ஸோ k+1 என்ன ஒன்று தான். ஓகேவா? ஸோ நான் வச்சுக்கோங்க. இது வந்து பேசிக்கு. இதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் இவங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் கட் கொடுத்தோன்னா x+1 த ஹோல் கியூப். இங்கே தெரியுதா, இங்கே அழகாக கொடுத்துட்டாங்க பாருங்க. இந்த இடத்துல மை ரைட் ஹேண்ட் சைட் டாப் கார்னர் இந்த பிடபிள்யூன்ற எம்ப்ளம் பக்கத்தில் பாருங்க, எவ்வளோ அழகாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு இதில் 16 அப்படின்னா 4 இதில் எத்தனை இருக்குன்னா 16 × 4. இவர் வந்து 4+4 கியூப் கொடுத்து பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, கியூப் வாஸ் பெயிண்டட் ஆன் ஒன் ஆஃப் தி ஆப்போசிட். லைக் யூஸ்வலாக வந்து ரொம்ப கஷ்டமான கேட்க மாட்டாங்க. அதில் இதில் நீங்கள் வந்து அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ் வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ண போகணும். ஓகே, இங்கே பாருங்களேன். கியூப் வாஸ் பெயிண்டட் ஆன் ஒன் ஆஃப் தி ஆப்போசிட் பேர் ஃபேஸஸ் பிளாக். ஓகே, இங்கே பாரு, இதுதான் கியூப். ஓகே, இது இங்கே அழகாக இருக்கும். இதே ஓகே, இதே ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கியூப்ல வந்து ஒரு பேர் ஆஃப் சைட்ஸ் மட்டும் பிளாக்ல பெயிண்ட் பண்ணிட்டாங்க. அது உன் இஷ்டம் தான். மிச்சம் வந்து இருக்கிற 4 சைடுமே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெட்டை பெயிண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இங்கே என்ன பார்க்கணும்னா பேர் ஆஃப் ஃபேஸஸ் சொன்னால் உன் இஷ்டத்துக்கு கியூப்ல ஏதாவது 2 சைடு எடுத்து பெயிண்ட் அடிச்சக்கூடாது. ஓகேவா? பேர் ஆஃப் ஃபேஸஸ் விச் ஆர் ஆப்போசிட் டு ஈச் அதர். அதாவது இந்த சைடு மேலே இருக்கிறதுனா டாப்னா பாட்டம், ஓகே, லெஃப்ட்னா ரைட்டு, அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இங்கே இதை பெயிண்ட் அடிச்சிட்டேன் அப்படின்னா கீழே கதை பெயிண்ட் அடிச்சிட்டேன் பிளாக். ஸோ மிச்சர் வந்து ரெட் அடிச்சிட்டேன். ஓகேவா? நான் எப்படி இருக்கும் பார்த்தேன், இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இது அழகாக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இப்படி பிரிச்சிட்டார். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு கியூப் போட்டுருக்காரு, அது இன்னும் பெருசாக ஜூம் பண்ணி ரைட் ஹேண்ட் சைட் போட்டுருக்காங்க. இதோ இப்படி இருக்குது. ஓகே, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சதால லைக் ஒரு பிக்சர் எல்லாம் வரைஞ்சி வச்சுக்கோங்க பேப்பரில். ஓகே, சால்வ் பண்ணுங்க. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4 cuts were given on each edges. இது பாரு, ஈச் எட்ஜ் 4 cuts on each edge. இந்த வார்த்தை தான் முக்கியம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கியூபோட ஒரு சைடு பார்த்தேன் அப்படின்னா இந்த சைடு 1 2 3 4 கொடுத்துட்டாங்க. ஓகே, எட்ஜ்னா என்ன? இதுதான் எட்ஜ். ஓகே, எட்ஜ் சொல்லுவாங்க, ஆர் சைடுன்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? சைடுன்னு சொன்னால் எட்ஜுன்னு சொல்லலாம். ஃபேஸ், இதுதான் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ஃபேஸ் சொல்லுவாங்க. சைடுன்றதை விட நீங்கள் பெட்டர் எட்ஜ்னே சொல்லுங்க. ஓகே, எட்ஜ் இஸ் மோர் அக்யூரேட் மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இது பேர் ஃபேஸ், இந்த 2D பிளேன் பேர் ஃபேஸு, அந்த இது பேர் எட்ஜ், இது பேர் எட்ஜ். ஓகே, ஸோ என்ன சொல்ல பாரு, இங்கே 4 கட்டு. ஈச் எட்ஜ் ஹேஸ் மேட் 4 cutsன்னு சொல்லிட்டாங்க. இந்த எட்ஜுக்கு 4 cuts இருக்கு. 1 2 2 3 4. இந்த எட்ஜுக்கு
1 2 3 4. ஆனால் இங்கே பாரு இந்த எட்ஜுக்கு வரவே இல்லை பார்த்தியா. ஸோ இங்கேயும் போடணும்ல, அது இங்கேயும் போட்டுரும். 1 2 3. இப்போ பாரு இதுக்கும் வந்துருச்சு, 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 எல்லாத்துக்கும் வந்துருச்சா. இந்த மாதிரி ஒவ்வொரு பேஸ்க்கும் பண்ண போகிறான். ஸோ ஒவ்வொரு பேஸ்க்கும் பண்ணால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி வந்துருக்கும். இந்த மாதிரி வந்துருக்கும். ஸோ இதை வந்து இமேஜின். இப்போ நான் என்ன சொல்கிறேன் பாரு. So how many cubes we form? Simple. எத்தனை கட்ஸ்? 4 கட்ஸ். 4 + 1 4 cube 5 cube. அவ்வளோதான். இது ரொம்ப யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. How many cubes will have no face painted? இது ரொம்ப நல்ல கேள்வி. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது, அப்சர்வேஷன் இருக்குது. நான் பெட்டர் வந்து ஃபஸ்ட்டு அப்சர்வேஷனில் போங்க, அப்புறமா ஃபார்முலா போங்க. ஸோ அப்சர்வேஷன் என்ன நீ யோசிச்சு பாரு. இப்போ வந்து நோ ஃபேஸ் பெயிண்டட் நான் யோசிச்சு பாறேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய 5x5 இருக்குது, சுற்றி இருக்கிற 6 பக்கமும் அடிச்சுட்டேன் அப்படின்னா உள்ள ஒரு லேயர் இருக்கும். அதனால இமேஜின் பண்ண முடியுதா. லைக் என்ன, இப்போ ஒரு ஆப்பிள் இருக்கு, ஆப்பிள் இருக்க தோல்லாம் சீவிட்டுனா வெளியே வந்து சரி உள்ள வந்து வெறும் எல்லோ கலர்ல இருக்கு பார்த்தியா. ஸோ விச் இஸ் நாட் எக்ஸ்போஸ் டு சர்ஃபேஸ் ஏர். ஓகே, ஸோ அதுதான் வந்து இங்க இருக்கிற ஈக்குவலன் டு திஸ் கியூப் இன்னர் கியூப்ஸ். ஓகே, ஸோ இன்னர் கியூப்ஸ் எப்படி இருக்கும்னா இப்போ வந்து இங்க போட்டு காமிக்கிறேன். ஒரு கியூப் எடுத்துக்கலாம், இன்னொரு பெரிய கியூப் எடுத்துக்கலாம். ஓகே, send backwards. இப்போ பாருங்க, நான் வந்து ஒரு 2x2 சாரி 3x3 சொல்றேன். ஓகே, அது இன்னும் சிம்பிளா இருக்கும், அதை வச்சு ஈஸியாக இமேஜின் பண்ணலாம். ஓகே, 1 2 3. ஓகே, இங்கே ஒரு லைன் வரும், இப்படி ஒரு லைன் வரும். நீ லைக் இதெல்லாம் காப்பாங்க பார்த்தீங்களா, லைக் மூவிஸ்லாம் அந்த மாதிரி லைக் சிஜிஐ எல்லாம் பண்ணி காப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் பண்ண போறேன். இப்போ என்ன யோசிச்சு போகிறேன், இப்போ வந்து இந்த லேயர்லாம் வெளியே தெரியுதா, இந்த லேயர்லாம் உடச்சிடும், இந்த லேயர்லாம் உடச்சி தட்டி எடுத்து. ஓகேவா, அதே மாதிரி இது வந்து ஃப்ரண்ட் லேயர், பேக் லேயரும் உடச்சி தட்டி எடுத்துரு. ஓகேவா, சைட் லேயரும் உடச்சி தட்டி எடுத்துரு. இந்த சைடு இருக்க லேயர், அதாவது வந்து இப்போ கியூபோட சைட்ஸ்லாம் நேம் பண்ணிட்டேன், 1 2 3 ஃபேஸ்லாம் நேம் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் பேஸ், செகண்ட் பேஸ், தேர்ட் பேஸ் அதெல்லாம் நேம் பண்ணிட்டு ஒவ்வொரு பேஸும் தட்டி தட்டி உடச்சு எடுத்தேன் அப்படின்னா நடுவில் ஒரே ஒரு சின்னதாக ஒரு கியூப் உட்காந்துருக்கும். இமேஜின் பண்ண முடியுதா. ஓகே, ஸோ இதுதான் வந்து which is not exposed to any of the colors. Okay, colors it has no colors on it. ஓகேவா, அந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சிட்டேன் அப்படின்னா. ஸோ இது ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ரூபிக்ஸ் கியூப்லாம் நம்ம சுற்றி விளையாடுறோம். அங்கே வந்து என்ன இருக்கும், இந்த மாதிரி ஒரு கியூபுக்குள்ள கியூப் இல்லாட்டி கியூப் பதிலாக ஏதாவது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். இதில் தான் வந்து அந்த ஸ்ப்ரிங் மெக்கானிசமாக இருக்கும், லைக் சுற்றும் போது ஈஸியாக சுற்றுறதுக்காக. ஓகே, அதை நான் உடச்சுலாம் பார்த்துட்டு சின்ன வயசாக மறந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போது என்னன்னா வந்து இந்த இடத்துல ஏதாவது பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் மாதிரி இருக்கும். ஸோ 6 degrees ஆஃப் ஃப்ரீடமும் ஈஸியாக ரொட்டேட் பண்ணுற மாதிரி. ஓகேவா, ஸோ வந்து இப்போது இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ நோ டவுட்ஸில் சொல்லணுமா. ஸோ இப்போ எல்லாம் ஒரே ஒரு கியூப். ஸோ இதில் வந்து எத்தனை கியூப் இருக்குது, 3 கியூப்ஸ் இருக்குது. அதில் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு கியூப் மட்டும் தான் இட்ஸ் நாட் எக்ஸ்போஸ்ட் அவுட் சைட் டு த அட்மாஸ்பியர். ஓகேவா, அந்த மாதிரி வச்சுக்கோ. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் பாரு, இப்போது சப்போஸ் 4x4 இருந்தால் எப்படி இருக்கும், நான் இமேஜின் பண்ணி பாரு. 4x4 என்ன இருக்கும், 6 சைடு இருக்கு. ஓகே, ஒரு சைட்லையும் 6 சைட்ஸ் இருக்கு. ஓகே, ஒரு சைட்லையும் எத்தனை கியூப் இருக்கும், 4x4 கியூப்னா 16 இருக்கும். ஸோ டோட்டலாக எத்தனை கியூப் இருக்கும், 4 கியூப் 64 இருக்கும். ஓகே, நீ சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ 6 சைட்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு சைட்ஸும் 16 இருக்குல்ல, அப்போ என்னன்னா 4 × 16 போட்டுட்டு 4 × 16 மட்டும் என்ன வரும், சரி 4 × 6 சாரி ஒவ்வொரு சைடும் 16 இருக்கு, மொத்தம் 6 சைடு இருக்கு. அப்போ 6 × 16 போட்டால் என்ன வரும், 6 × 6 6 96 வரும். கரெக்டாக. ஸோ 96 கியூப்ஸ்னு கணக்கு சொல்லுது. ஓகே, ஆன்சர் வந்து 96 சொல்லுது. ஆனால் 4 கியூப் 64 ஏன் இது ஆன்சர் பெருசாக வருதுன்னா நீ தப்பு பண்ணிட்டேன். ஏன் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, நீ இமேஜின் பண்ணி பாரு, நீ ஒரே கியூபை திருப்பி பண்ணியிருப்ப, அதெல்லாம் வரும். ஓகே, இந்த எப்படி சிலி மிஸ்டேக் பண்ணுவோம், இது நீங்கள் பண்ணாதீங்க. ஓகேவா, ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுறேன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாரு. இங்கே பாரு, இப்போ என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல இங்கே என்ன 3 3 9, இந்த இடத்துல 9 கவுண்ட் பண்ணிட்டேன். அதாவது இந்த கியூப் இருக்கா, இந்த கியூப் நான் பெயிண்ட் அடிக்கணும்.
இந்த கியூப் இருக்கா, இந்த கியூபை இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் பண்ணும்போது கவுண்ட் அடிக்கிற, அடுத்து லெஃப்ட் ஃபேஸ் பண்ணும்போது திருப்பி கவுண்ட் அடிக்கிற, அதாவது ஒரே கியூப் நீ பல தடவை கவுண்ட் பண்ற. ஸோ அதனால அந்த மாதிரி ஆன்சர் தப்பா வருது. ஸோ பி காஷியஸ். ஓகேவா? ஓகே சொல்லிட்டேன்னா ஓகே வேறு சொல்லுங்கள். ஓகே ஸோ இப்போ என்னன்னா 4³ 64. ஓகே இதில் எத்தனை நீ யோசிச்சு பாரு. லைக் நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4x4 பெரிய கியூபாக எடுத்துக்கிட்டு இங்கே 4x4 கியூப் இருக்கா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாட்டம் கார்னரில். ஸோ 4x4 கியூப் இருக்குது. நீ என்ன பண்ணும், லெஃப்ட் சைடை உடச்சி எடுத்துக்கணும். ஓகே லெஃப்ட் சைடை ஃபுல்லாக பிடிங்கி எடுத்துரு. ஓகே சாக்கெட்லேருந்து. ஸோ ரைட் சைட்லையும் எடுத்துரு, டாப்பு பாட்டம் எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படின்னா கடைசியில் எப்படி தெரியுமா இருக்கும், வெறும் ஒரே ஒரு சின்ன கியூப் இருக்கும். நான் இங்கே வரைகிறேன். ஒரே ஒரு சின்ன கியூப் இருக்கும் கரெக்டா. அந்த சின்ன கியூப்ல எத்தனை ஸ்மாலர் கியூப்ஸ் இருக்கும் யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கும்னு இமேஜின். அப்படிதான் இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு போட்டேன், இந்த மாதிரி இருக்கும். ஓகே இந்த மாதிரி இருக்கும். ஒரு 4x4 கியூபை அதோட அவுட்டர்ல எல்லாத்தையும் உடைச்சிட்ட அப்படின்னா இதுல எத்தனை கியூப் இருக்கு, இங்க 4. ஓகே இதுல 4, இந்த மாதிரி 4 மாதிரி மேல ஒண்ணு, இங்க ஒண்ணு, இது ஒண்ணு. ஓகே ஸோ 2 லேயர்ஸ் நம்ம பிரிக்கலாம். ஸோ ஒரு லேயர்லயும் 4 இருக்கு. ஸோ 4 into 8 கியூப்ஸ் இருக்கு பாரு. ஓகேவா? டவுட் இருந்தா நீங்க ஏதாவது அனிமேஷன் ஏதாவது பாருங்க, நான் அனிமேஷன் அனுப்பிச்சு விட ட்ரை பண்றேன். ஓகேவா? ஸோ 4x4 கியூப்ல 6 லேயர்ஸை உடச்சி எடுத்துட்டேன் அப்படின்னா உள்ள வந்து ஒரு சின்ன கியூப் இருக்கும். அந்த கியூப் வந்து 2x2 கியூபா இருக்கும். 2x2 கியூப்ல எத்தனை கியூப்ஸ் இருக்கும், 2 கியூப்ஸ் இருக்கும். ஓகேவா? சிம்பிளா ஒரு ஃபார்முலா நான் சொல்றேன் பாரு. இப்போ n x n கியூபை அவுட்டர் லேயர் எல்லாம் உடச்சி எடுத்துட்ட அப்படின்னா அதில் n-2 கியூப்ஸ் வந்து பெயிண்டே அடிச்சுக்கப்படாது. ஓகேவா? இது வந்து எப்போ சப்போஸ் லைக் கண்டிஷன்ஸ், ஒவ்வொரு கொஸ்டின் கண்டிஷன் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா லைக் டாப் அண்ட் பாட்டம் பேஸை பெயிண்ட் அடிக்க மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து அதுவும் கன்சிடர் பண்ணும். ஓகேவா? நான் லைக் நார்மலி ஸ்பீக்கிங் the cubes which are not visible to eyes ன்னு சொல்லலாம். ஓகே these cubes, so actually out of n cubes n-2 cubes are not visible to your eyes. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இது இன்னும் பெட்டர் வே ஆஃப் செய்யுங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும், n-2 cube. இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும், இது ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ கட்ஸ்லையும் சொல்லலாம். கட்ஸ்ல எப்படி சொல்லலாம், இப்போ n கியூப்னா எத்தனை கட்டு தேவைப்படும், k கட்ஸ் தேவைப்படும். அப்போ k plus 1 the whole cube. அப்போ இங்கே என்ன இருக்கும், n வேலை k plus 1 போட்டோம்னா k plus 1 minus 2 போட்டோம்னா திருப்பி k minus 1 இருக்கும். கரெக்டா? k minus 1 the whole cubes இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஏதாவது ஃபார்முலா ஷீட்ல எழுதி வைக்கணும் வச்சுக்கோங்க. பட் அதெல்லாம் தேவையில்லை, சும்மா ஞாபகம் வச்சிட்டாலே இட்ஸ் சஃபிஷியன்ட். ஓகே ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே how many cubes will have no face painted at all? அப்புறம் எத்தனை கியூப் இருக்கு, 125. நோ ஃபேஸ் பண்ணி 27. நான் சொன்னால டேரக்டாக 3 கியூப் டேரெக்டாக போட்டாங்க. இப்போ அந்த ஃபார்முலா போட்டு போகிறேன். 5 - 2 3 கியூப். ஓகே நான் சொல்லிட்டேன் இல்லையா. how many cubes will have only one face painted? ஒரே ஒரு பக்கம் மட்டும் பெயிண்ட் அடிச்சிருக்கணும். கரெக்டா? இப்போ இது ரொம்ப முக்கியமானது. ஓகே இந்த கியூப் எடுத்துக்கோ. இந்த கியூப்ல இந்த சைட் பெயிண்ட் அடிச்சிட்டேன். நான் 6ஆம் பக்கம் பெயிண்ட் அடிக்கணும்னு வச்சுக்கோ. நார்மல் ரூபிக்ஸ் கியூப்னே வச்சுக்கோ. ஓகே ஒரு சைடு நான் க்ரீன் அடிக்கிறேன், ஒரு சைடு ரெட் இருக்கு. ரூபிக்ஸ் கியூப் அப்படி தானே இருக்கும், இந்த மாதிரி தானே. எல்லோ கலர் இருக்கும், க்ரீன் கலர் இருக்கும், ரெட் கலர் இருக்கும். ஸோ நீ பார்த்தனா இந்த கியூப் பேர் என்ன தெரியுமா சொல்லலாம், வெர்டெக்ஸ் கியூப்னு சொல்லி போட்டோம். ஓகே வெர்டெக்ஸ் கியூப், அதாவது கார்னர் கியூப். அவ்வளோதான் போந்துச்சு. ஸோ கார்னர் கியூப் பார்த்தோன்னா அந்த ஒரு கியூபை 3 ஃபேஸ் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ், இது செகண்ட் ஃபேஸ், இது தேர்ட் ஃபேஸ். ஸோ ஒரே ஒரு கியூப், ஒரே ஒரு சின்ன கியூபை 3 சைடு ஷேர் பண்ணிக்கும், 3 ஃபேஸ் ஷேர் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ obviously speaking this cube does not have only one painted side. Okay, it has 3 sides painted. Okay, on it, paint on it. Okay,
த்ரீ ஃபேஸஸ் பெயிண்டட். ஓகே, 3 ஃபேஸஸ் பெயிண்டட், அவ்வளோதான். ஸோ ஸோ வந்து இப்போ வந்து இது வந்து கண்டிப்பாக இது வந்து சிங்கிள் சைட் பெயிண்டட் கியூப் கிடையாது. ஓகே, இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன சொல்லலாம், சரி ஓகே, அப்படி நான் இது வந்து என்ன சொல்லலாம், கார்னரில் இருக்கிற எல்லாமே வந்து 3 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் கியூப் கூட ஷேர் ஆகுது. ஸோ அதனால் கார்னருக்கு எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ அடுத்து நீ என்ன வருவா, இங்கே வருவா. ஸோ இங்கே என்ன இருக்கும், இதுவும் எல்லோ கலராக தான் இருக்கும். ஓகே, ரூபிக்ஸ் கியூப் சால்வ் ரூபிக்ஸ் கியூபாக இருந்தா ஓகே, இங்கே பாரு இது ரெட் கலராக இருக்கும். இப்போ இது என்னது, இது வந்து ஒரு நடுவில் இருக்க, அதாவது ஒரு 2 கார்னர் நடுவில் இருக்க ஒரு சின்ன கியூப். இந்த கியூப் பாரு, இதுல 2 சைடு ஷேர் ஆகிட்டு இருக்கு பாரு. இது வந்து சைடு 1 சைடு 3 கூட ஷேர் இருக்கும். ஸோ இதுவும் எலிமினேட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இதுவும் எலிமினேட் ஆயிரும், 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 இதுவும் எலிமினேட் ஆயிரும். ஸோ மிச்சம் இருக்கு ஒன்னே ஒன்று மட்டும் தான் நடுவில் இருக்கும். ஓகே, நடுவில் இருக்கிற இந்த ஒன்னே ஒன்று தான் ஒரே ஒரு சைடு வந்து பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. பின்னாடி இந்த சைடு வெளியவே தெரியாது, மேலே இருக்க சைடு வெளியே தெரியாது, கீழே சைடு வெளியே தெரியாது. ஸோ ஆனால் இந்த ஒரே ஒரு சைடு மட்டும் தான் பெயிண்ட் அடிக்காம. அதுதான் வந்து இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இங்கே எப்படி பார்ப்பேன், எனக்கு இருக்காங்க how many cubes will have only one face painted. இங்கே யோசிச்சு பாரு. இப்போ இந்த கியூப்ஸ்லாம் நம்பர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் இங்கே போடுறேன். ஒரு பெரிய 4x4 கியூப் எடுத்துக்கோ, 4x4 ரைட்டா. 4x4 கியூப் எடுத்துட்டியா. இப்போ என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. லைக் இது போட டைம் எடுக்கும், பட் ஆனால் கையில் பேப்பரில் போடுறது ஈஸி தான். ஓகேவா, நான் எப்பவுமே என்கரேஜ் பண்ணுறது இந்த மாதிரி போட்டு சால்வ் பண்ணுறது. சின்ஸ் இஃப் யூ ஐ மீன் இஃப் யூ ட்ரா பிக்டோரியலி பேப்பரில் வில் கிவ் யூ பெட்டர் இமேஜினேஷன். ஓகே, எத்தனை இருக்கு, 5 இருக்கா. ஓகே, ஸோ ஃபார் பெட்டர் கிளாரிட்டி ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ டு யூஸ் அ பேப்பர் அண்ட் அ பென். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னு பாரு, இது நான் வரைஞ்சிட்டேன். இது இப்போ அதே லைக் ப்ராசஸ் ஆஃப் எலிமினேஷன். ஓகே, இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. ஏன்னா யோசிச்சு பாறேன், இந்த சைடு ஓகே, இந்த ஃபேஸ் கூட ஷேர் ஆகும். லைக் இமேஜின் பண்ணல, இது வந்து என் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குன்னு வச்சுக்கோ, லெஃப்ட் ஹேண்ட் சைடு என் கை தொட்டுட்டு இருக்கு, அந்த ஸ்பேஸ் என் ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஃபேஸ், என்ன ஃபேஸ் பண்ணுற ஃபேஸ். ஸோ அது வந்து தொட்டுட்டு இருக்கனால இதெல்லாம் வந்து எலிமினேட்டட். இதெல்லாம் எலிமினேட்டட், இது எலிமினேட்டட், இது இது எல்லாமே போயிடுச்சு, இது எல்லாமே போயிடுச்சு. மிச்சம் இருக்கு, இது மட்டும்தான் இருக்கு. இதில் எத்தனை இருக்கு, 9 இருக்கு. 9. இப்போ ஒரு ஃபேஸுக்கு 9, இந்த ஒரு ஃபேஸ்க்கு 9னா கியூபுக்கு எத்தனை ஃபேஸ் இருக்கு, 6 ஃபேஸ் இருக்கு. 6 × 9 54. கரெக்டாக 54. ஸோ அதான் ஆன்சரான்னு பார்க்கலாம். ஒரு how many cubes will have only one face painted. நான் 54 தான் போட்டிருக்கேன். இது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா, சிம்பிள் தான், இதுக்கெல்லாம் ஃபார்முலாம் தேவையில்லை. ஓகே, இதெல்லாம் நான் ஃபார்முலா ஞாபகம் அவசியம் இல்லை. ஓகேவா, ஸோ பேசிக் அப்சர்வேஷன்லேயே போட்டுக்கலாம். இருக்கு how many cubes will have only 2 face painted but with same color. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க, லைக் சேம் கலர் டிஃப்ரெண்ட் கலர். அது வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் யோசிச்சுக்கோங்க. நான் இப்போதைக்கு என்ன சொல்கிறேன்னு பாரு. ஆனால் இப்போ நான் சொல்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் அப்ளிகபிள் கிடையாது. நான் உனக்கு மெத்தடாலஜி மட்டும் சொல்லி தரேன். ஓகேவா, உனக்கு ஃபார்முலா கொடுக்கல. ஓகே, இதான் ப்ராசஸ்ன்னு சொல்கிறேன். இப்போ இது பாரு, இது 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 அதாவது இது வந்து என்ன கியூப், இதுக்கு பேர் தான் கார்னர் கியூப். கார்னர் கியூப் கரெக்டா. கார்னர் கியூப் கரெக்டா. ஸோ இதுவும் கார்னர் கியூப்னா இதுவும் கார்னர் கியூப் தானே, இதுவும் கார்னர் கியூப். ஸோ 2 கார்னர் கியூபுக்கு நடுவில் இருக்கிற எல்லா கியூப்புமே 2 sides 2 faces sharing small cubes. கரெக்டா. ஸோ இப்போ எத்தனை கார்னர் கியூப் இருக்கும்னு கண்டுபிடிப்பேன். எத்தனை கார்னர் இருக்கும் அத்தனை கார்னர் கியூப் இருக்கும் போது, அவ்வளோ சிம்பிள். ஸோ கியூப்ல எத்தனை கார்னர்ஸ் இருக்கும், இந்த பாரு, மேலே 4 கீழே 4, அப்போ மொத்தம் 8. இமேஜின் பண்ணல, மேலே ஒரு ஸ்கொயர் இருக்கு, இந்த ஸ்கொயருக்கு 4 முக்கு இருக்கு, கீழே 4 முக்கு இருக்கும். 4 × 2 8, அவ்வளோதான். ஸோ 8 கார்னர் கியூப்ஸ் இருக்கும். ஸோ இந்த பாரு, இங்கே 5 இருக்கு, 5 இங்கே பாருங்க, இந்த இடத்துல மொத்தமா
மேல இருந்து டாப் டு பாட்டம், அதாவது ஒரு சைடை பார்க்குற அப்படின்னா ஒரு சைடு வந்து 5 கட்டு போட்டிருக்கேன். சரி 5 கியூப் இருக்கு, சின்ன சின்ன கியூப் இருக்கு. இப்படி என்ன சொல்லுவேன், லைக் ஹரிசாண்டலி பார்க்கும்போது 5 கியூப். இது ஒரு கியூபு, ஓகே நான் வேற கடல்ல போட்டேன். இது ஒரு கியூபு, இது ஒரு கியூபு, இது ஒரு கியூபு, இது ஒரு கியூபு, இது ஒரு கியூப். ஓகே, ஸோ திஸ் -2 போட்டால் நேரம் நடுவில் இருக்கிறதா வந்துடும். எப்பவுமே எத்தனை இப்போ n கியூப்ஸ் இருந்தால் கூட n-2 போட்டால் என்ன வரும், அந்த -2க்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா, ரெண்டு கார்னர் கியூபை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு அப்படின்னு என்ன வரப்போகுது, நடுவில் இருக்கிற கியூப்ஸ் தானே வரப்போகுது. ஸோ தான் நான் சொல்கிறேன். ஸோ n-2 சின்ன சின்ன கியூப்ஸ் வந்து ஒரு சைடில் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது இந்த சைடு இதுதான் வந்து சைடில் இல்லாட்டி எட்ஜ்னு வச்சுக்கோ. எட்ஜ், இந்த எட்ஜில் வந்து 1 2 3 சாரி அதாவது 2 3 4 இந்த கியூப்ஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் என்ன இருக்குது, ரெண்டு சைடு ஷேர் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இந்த இது பேர் தான் வந்து எட்ஜுன்னு சொல்லிட்டேன். எது எட்ஜு, இதுதான் எட்ஜு. கரெக்டாக இந்த கோடு தெரியுது பார்த்தா, டார்க்காக கோடு தெரியுது, அதுதான் எட்ஜு. அந்த எட்ஜில் 3 கியூப் எப்படி இருக்குன்னா அழகா வந்து இந்த சைடு ஃப்ரண்ட் சைடு ரைட் சைடு ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கு. இப்போ வந்து இந்த மாதிரி எத்தனை எட்ஜ் இருக்கும் ஒரு கியூப்ல, மொத்தம் 12 இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே 12 தான் இருக்கும். ஸோ 12 எட்ஜஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 12 edges, 6 faces and 8 vertices. கரெக்டா? ஒரு கரெக்ட் 8 8 ஓகே கரெக்ட். ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னு பாரு. ஸோ இப்போ ஒரு எட்ஜில் வந்து 3 இருக்கு அப்படின்னா 8 எட்ஜில் எத்தனை இருக்கும், சாரி 12 எட்ஜில் எத்தனை இருக்கும், 12 36. ஸோ 36 will be the answer. If you want to figure out the number of cubes which are being shared by two faces, ஓகே இதெல்லாம் நான் வச்சுக்கணும். புரியாட்டி ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஓகேவா, ஸோ இது வந்து பேசிக்காக நார்மல் ரூபிக்ஸ் கியூப்ல பேசுகிறேன். ஆனால் இது என்ன சொல்லிட்டாங்க பாரு, பட் சேம் கலர் அது மாதிரி கேட்டு நான் கொடுக்கவே இல்லை. நான் சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் தான் சொன்னேன் எப்படி கண்டுபிடிக்கணும். அதாவது வந்து ஒரு எட்ஜ் எடுத்துக்கோ, எட்ஜில் எத்தனை கியூப் வந்து ரெண்டு சைடு ஷேர் ஆகுது பாரு. இன்டூ எத்தனை, ஒரு எட்ஜில் இத்தனை இருக்குது 3 இருக்குது அப்படின்னா எத்தனை எட்ஜ் இருக்கும் அதில் அத்தனை எட்ஜு கூட மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு ஆன்சர் கிடச்சிருந்தேன். ஓகேவா, நான் ஞாபகம் வச்சுன்னு அவசியமே டேரக்ட் திங்கிங்லேயே போட்டுடலாம். ஓகேவா, இங்கே என்ன பண்ணியிருப்பாரு, இந்த பார் 1 2 3. ஓகேவா, இங்கே கீபேட் அவங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஸோ அதே மாதிரி டெக்னிக். ஸோ 1 2 3. ஸோ 3 இன்ட்டு இங்கே என்ன உஷாராக போடணும் அப்படின்னா இன்ட்டு 12 போட்டோம்னா தப்பாயிடும். இங்கே என்ன போடணும், இங்கே சுதாரிச்சு ஆன்சர் வந்து இந்த பார் இது 1. ஓகேவா, இங்கே நான் போடுறேன். இது 1 இது 1 இது 2, பின்னாடி ஒன்று இங்கே ஒன்று டாட் லைன் சொல்கிறேன், இது 3 இது 4. சரியா, ஸோ 1 2 3 4 இது எல்லாத்துலேயுமே 3 3 இருக்கும். நீ என்கிட்ட கேட்கலாம் லைக் ஏன்டா மேலே இருக்கிறது இது 1 இந்த 2 இதெல்லாம் நீ ஏன் கன்சிடர் பண்ணல அப்படின்னு கேட்டேன்னா நான் ஏன் சொல்கிறேன்னு பாரு. இப்போ இங்கே இருக்கிற கியூப்லாம் இங்கே என்ன கலர் இருக்குது, ரெட் கலர் இருக்குது, இங்கே மேலே பிளாக் கலர் இருக்குது. எல்லாமே ஒரே ஒரு கலராக இல்லை வேற வேற கலர். ஸோ வேற வேற கலர்னா எடுத்துக்கூடாதுன்னு சொன்னால. ஸோ ஒரே கலர் எப்படி இருக்கும், இந்த பாரு இங்கே வந்து எல்லோ இருக்குது அப்படின்னா சாரி இங்கே ரெட்டில் ரெட் இருக்குது அப்படின்னா இங்கேயும் ரெட்டு தானே இருக்க போகுது. ஸோ அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நான் இந்த 4 சைடு 4 எட்ஜஸ் மட்டும் எடுத்துட்டு மேலே இருக்கலாம் நான் இக்னோர் பண்ணிட்டேன். ஓகேவா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன ஆயிரும், ஸோ 3 × 4 கரெக்டா, 12 ஆல் முடிஞ்சிச்சு, சிம்பிள். ஓகே, இதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறோன்னா பாஸ் பண்ணி பொறுமையாக ரீவைண்ட் பண்ணுங்க. ஸ்டில் இஃப் யூ ஹேவ் டவுட்ஸ் மீன்ஸ் யூ கேன் காண்டாக்ட் மீ when you are free. How many cubes will have only 2 face painted but with different color? ஸோ இதுக்கு என்ன வந்துடும், இது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அப்படியே. இப்போ இந்த இதெல்லாம் மேலே இருக்கிறது எல்லாமே டாப் பீஸ் பாட்டம் பீஸ். ஓகே, ஆமாம், இட் கம்போஸ் ஆஃப் டாப் பீஸ் அண்ட் பாட்டம் பீஸ் விச் இஸ் ஆஃப் 8 லைன்ஸ். கரெக்டாக, மேலே இருக்கிற ஸ்கொயரில் 4 edges இருக்கு, and along with that bottom face has 4 edges too. So totally there are 8 edges. Each edge has 3 cubes of such nature. Hence 8 3s are 24. Okay, so 24. So 24 போட்டுருக்காங்க.
இமேஜின் பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸி தான், நீங்களே போட்டுடலாம், நோ ப்ராப்ளம். பாருங்க கிட்ட பாரு. How many cubes will have only two face paint? அதை முடிச்சிட்டேன். So how many cubes will have at least two face painted? இது வந்து கொஞ்சம் tricky. Like wordings-ல twist வைக்கிறேன். Okay, you should be cautious when you deal with such type of questions. Like these words like at least, utmost should be given utmost priority. Okay, ஸோ இப்போ என்ன சொல்றேன்னு பாரு, இந்த அட்லீஸ்ட்ன்றதை எங்கேயாவது எழுதி வச்சுக்கோ. ஏன்னா எக்ஸாமில் நானே கவனிச்சிருக்கேன், நான் லைக் அவசரத்தில் நான் வந்து அட்லீஸ்ட் நம்ம வந்துட்டு வெறும் டூ ஃபேஸ் பெயிண்டர் மட்டும் நான் போட்டுறேன். ஸோ அட்லீஸ்ட் என்ன அர்த்தம், டூ ஃபேஸ் பெயிண்ட் அடிச்சிடணும். அவங்க they didn't give the nature of the painting, like should it be of the same color or should it be of the different color. அதெல்லாம் இல்லை, ரெண்டு ஃபேஸ் பெயிண்ட் அடிச்சா எனக்கு போதும்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ ரெண்டு ஃபேஸ் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி 36 கியூப் வரும். எப்படி வரும், 12 × 3, அதான் முன்னாடி சொல்லிட்டாங்க 36. கூட என்ன சொல்லிட்டாங்க, அட்லீஸ்ட்னா டூ ஃபேஸ் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, யூ ஷுட் ஹாவ் அட்லீஸ்ட் 20 rupees அப்படின்னா உங்கள்கிட்ட 20 ரூபா எடுக்கணும். ஓகே, ஆர் 21 rupees இருக்கணும். அதாவது 20 ரூபாய்க்கு மேலே எத்தனை காசு இருந்தாலும் பரவாயில்ல, யூஆர் அக்செப்டபிள், யூஆர் இந்த கேட்டகரி. ஓகேவா, அந்த மாதிரி தான் இங்கேயும். ஓகே, ஸோ இப்போ வந்து அட்லீஸ்ட் சொல்லிட்டாங்க அப்படின்னா 3 இருக்கலாம், 2 இருக்கலாம், 4 இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேவா, ஸோ சும்மா யோசிச்சு பாருங்க, ஆப்வியஸ்லி இட்ஸ் நாட் பாசிபிள். ஓகே, ஸோ அட்லீஸ்ட் 2னா 2 ஆர் 3, 2னா 36, 36 சின்ன கியூப், 3னா என்ன சொல்லிட்டேன், ஆப்வியஸாக கார்னர் கியூப்ஸ் தான். எத்தனை கார்னருக்கு 8. ஸோ ஃபர்ஸ்ட் 12, 36, 36 plus 8, ஆன்சர் 44. செக் பண்ணி பார்க்கலாம். 44. ஓகே, சூப்பர், கரெக்ட். ஸோ இப்போ என்ன சொல்றேன் பாரு. ஸோ how many cubes will have 3 face painted? ஸோ 3 face painted என்ன, 3 face painted ஆப்வியஸ்லி கார்னர் கியூப்ஸ், அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். ஓகேவா, நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இதை நான் இப்போ உங்களுக்கு டீச் பண்ண போகல. ஓகேவா, ஆல்ரெடி 37 minutes ரன் டைம் வந்துருச்சு. ஓகே, இது கூட வேற ஒன்று இருக்கு, அது பேர் வந்து டைசஸ். ஓகேவா, ஸோ இது இது 1:45 minutes, அது 45 minutes. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ இதை டீச் பண்ணி இன்னும் டைம் ஆகும், அது தேவையும் இல்லை. நான் என்ன பண்ணுறேன், ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்துட்றேன், நீங்களே சால்வ் பண்ணுங்க. ஓகே, நான் சொல்யூஷன் இது கூட நான் லைக் வீடியோலேயே வந்துடும், நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கணும் பார்த்தோம். அதான் ஸோ கொஸ்டின் மட்டும் நான் படிச்சு சொல்லிடுறேன். ஸோ சாலிட் கியூப் ஹஸ் பீன் பெயிண்டட் எல்லோ, இந்த 3 கலர் பெயிண்ட் அடிக்கிறாங்க, ஆப்போசிட் சைட்ஸில் பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. ஓகேவா, ஸோ இப்போ வந்து கியூப் இஸ் கட் இன்ட்டு 36 மார்க். இங்கே பாரு, இது கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கு. ஏன் ட்விஸ்ட் அப்படின்னா, இங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈவனாக கட் பண்ணுறேன். லைக் ஃப்ரண்ட் ஃபேஸில் அழகாக மேலே 4 கீழே 4 புரிஞ்சிருச்சு. ஆனால் இங்கெல்லாம் பாரு, இந்த சைடில் வந்து ஒரு கட்டே விட்டாங்க, லைக் நடுவில் ஒரு கட்டு போட்டுருக்கணும், டாப் ஃபேஸ்லாம் நான் விட்டாங்க. ஓகேவா, அந்த மாதிரி மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆமாம், ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வெர்டிக்கல் கட் இஸ் டிஸ்கண்டினியூஸ், தெரியுதா, தே ஹவ் மேட் அ பிரேக் ஹியர். ஓகே, ஸோ யூ ஷுட் நோட்டிஸ் தட் வென் யூர் சால்விங் எக்ஸாம். ஸோ எப்பவுமே எல்லா ஃபார்முலாவுமே இட் இஸ் நாட் ஜெனரிக். ஓகேவா, இட்ஸ் மேட் ஃபார் பர்டிகுலர் கேசஸ். ஸோ அதனால் வந்து அதான் நான் சொல்கிறேன், அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ கியூப்ஸில் ஃபார்முலா மட்டும் டிபெண்ட் பண்ணிருக்காதீங்க. ஃபார்முலா வந்து இட் இஸ் மேட் டு ஒர்க், மேக் யுவர் ஒர்க் சிம்பிள், அவ்வளோதான். டு கிவ் யூ அன் ஓவரால் ஐடியா அபவுட் வாட் யூ ஷுட் டூ. ஓகே, நாட் டு கம்ப்ளீட்லி ஹெல்ப் யூ சால்வ் த கொஸ்டின். ஓகே, வேறு சொன்னாச்சு. ஸோ இங்கே எத்தனை கியூப்ஸ் இருக்குன்னு பார்த்துருக்காங்க, பேசிக் கால்குலேஷன். ஸோ இந்த சைடு வந்து 4 4 16 இருக்கு, அந்த சைடு 16, நடுவில் வந்து ஒரு 4. ஓகே, மொத்தம் எத்தனை நீனே போட்டு பார்த்துட்டு. ஓகேவா, 16 16 32 32 கூட வந்து மொத்தம் 40 கியூப் இருக்குதுல பார்த்துக்கோ. ஓகேவா, இங்கே பார், ஹவு மெனி கியூப்ஸ் ஹவ் அட்லீஸ்ட் ஒன் ஃபேஸ் பெயிண்டட் ப்ளூன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே ப்ளூக்கு இந்த இடத்துல இந்த எப்படி சொல்கிறது, இந்த சாண்ட் மாதிரி ஏதோ ஃபில்லிங் மாதிரி இருக்கு. ஓகே, சாண்ட் ஃபில்லிங் மாதிரி இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார், இங்கே வந்து 16, இங்கே 16. ஸோ 16 16 32ல் மட்டும் ஒரு பேஸ் பெயிண்ட் அடிச்சாங்க. எப்படி அடிச்சிருக்காங்க, ஒரு பேஸ் பெயிண்ட் ப்ளூ, அட்லீஸ்ட் ஒன் பேஸ் பெயிண்டட், அட்லீஸ்ட் சொல்லிட்டாங்க. ஓகே, நானே மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அட்லீஸ்ட்னா அட்லீஸ்ட் ஒரு ப்ளூ இருக்கும், இல்லாட்டி அதை விட நிறைய ப்ளூ இருந்தாலும் நோ ப்ராப்ளம், அந்த மாதிரி தான். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ இந்த நடுவில் இருக்குல்ல, இந்த க்ரீன் நான் க்ரீன் லைன்டு பார்ட்ஸ் இருக்குல்ல, அவுட்லைன் பார்ட்ஸ், இந்த பார்ட், இந்த இது. ஓகே, இதில் என்ன இருக்கு பாரு, அங்கே வந்து ப்ளூவே இல்லை. ஸோ அதை மட்டும் மைனஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ இப்போ அடுத்து இது இருக்குது, ஹவு மெனி கியூப்ஸ் only one face painted, முன்னாடி சொல்லி கொடுத்துட்டேன். 2 or more faces painted. ஓகே,
ஆர் மோர் ஃபேஸ். இங்கே பாரு, நடுவில் இருக்கிற இந்த கியூப் கர்சர் தெரியுதான்னு தெரில, முன்னாடி சொல்லி கொடுத்துட்டேன். எத்தனை கியூப்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க பாரு, அதெல்லாம் அப்படியே கேன்சல் பண்ணி கேன்சல் மட்டும் பார்த்தோம்னா இந்த ஃப்ரண்ட் சைடில் மட்டும் எத்தனை இருக்கும், மொத்தம் 16 இருக்குது. 16 - 4 12. ஸோ 12 இன்ட்டு பின்னாடி 1. ஓகே, அந்த மாதிரி தான் போடணும். என்ன சொன்னால் 16 - 4 12. 12 2 24. ஓகே, 24. ஸோ 24 ப்ளஸ் ஆல் தி மிடில் கியூப்ஸ் 4. 24 ப்ளஸ் 4 28 வரும் கரெக்டாக. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒன்றுனா பார்த்துருக்காரு, லைக் எத்தனை 2 பேஸ் பெயிண்ட் அடிச்சிருந்தோம் பார்த்துருக்காரு, எத்தனை 3 பேஸ் பெயிண்ட் அடிச்சிருந்தோம் அப்படி பார்த்தாலும் பார்க்க. நான் என்ன பண்ணிட்டேன், டேரெக்டாக மொத்தம் ஒரு பேஸில் வந்து ஃப்ரண்ட் பேஸில் 16 இருக்குது, பேக் பேஸில் 16 இருக்குது. 16ல் என்ன பண்ணிட்டானுங்க அப்படின்னு பார்த்தோன்னா 4ல் மட்டும், அதாவது நடுவில் இருக்கிற 4 மட்டும் என்ன பண்ணிட்டாங்க ஒரே சைடு பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. 16 - 4 12. முன்னாடி 12 பின்னாடி 12 24. நடுவில் இந்த பெரிய பெரிய கியூப்ஸ் கட்டி கட்டியாக இருக்குல்ல, பெருசாக பிரிக் மாதிரி இருக்கு பார்த்தியா, ரெக்டாங்குலராக இன் ஷேப். ஓகே, அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா 4 இருக்குது. ஸோ 24 + 4 வந்து 28 ஆகும். அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 பேஸாக பார்த்துருக்கு, சாரி ஃபர்ஸ்ட் 2 பேஸில் 20 இருக்குது, 3 பேஸில் 8 இருக்கும் போட்டு அப்படியே ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படி வேணாலும் போடலாம். இட் ஷுட் ப்ரொவைட் யூ வித் தி சேம் ஆன்சர். How many cubes? Only 3 பேஸ் பெயிண்டட். Obviously corner cubes 8. அவ்வளோதான், சிம்பிள். இது பாருங்க, how many cubes do not have any of their faces painted yellow? ஸோ எல்லாம் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஸோ ஆப்வியஸாக டாப் மேலே இருக்க டாப்பு, கீழே இருக்கிற பாட்டமில் இருக்க எல்லாம் அப்படியே ஸ்க்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இதுதான் நீங்களே இமேஜின் பண்ணி போட்டு பாருங்க. ஆன்சர் 16 மார்க் பண்ணுறது. இதுவும் சிம்பிள் தான். ஸோ சால்வ் பண்ணி பாருங்க. இந்த இந்த இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா no cube, okay, not even one cube is unpainted. கரெக்டா? அதாவது எல்லாத்துலையும் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. பெயிண்ட் அடிக்காம எதுலையுமே இல்லை. நான் வச்சுக்கோங்க, நான் ஆன்சர் 0. சப்போஸ் எக்ஸாம்பிள் கேட்டேன், how many cubes have no painted faces அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் 0 இல்லை. அதாவது ராசியம் மட்டும் முடியும், ஆன்சர் 0. ஓகேவா? இதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம், டைசஸ் பார்க்க போகிறோம். இதுவும் சிம்பிள் தான், ரொம்பலாம் இருக்காது. பட் ஆனால் கொஞ்சம் இமேஜினேஷன் வேணும். ஓகே, கியூப்ஸோட இது கொஞ்சம் இமேஜினேஷன் வேணும். இல்லாட்டி நான் சொல்கிற டெக்னிக்ஸ்லாம் அப்படியே ஓரளவுக்கு இங்கே நோட்ஸ் எழுதி வச்சுட்டிங்க அப்படின்னா அது கூட சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, டாடா, பை.